சில விஷயங்களை ஜோதிடர் என்ற முறையில் ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது மன வருத்தத்தையும் கோபத்தையும் உருவாக்கும். அதை பற்றி நாம் எப்போதுமே கவலைப்படுவதில்லை. இந்த அமைப்பை பற்றி நாம் சொல்லும் பொழுது இது ஜோதிட ரீதியானது மட்டுமல்ல, என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய பசங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நிறைய இது. ஆகவே இதில் பொதுவாக அரசு உத்தியோகத்திற்கு இவர்கள் அதிக அளவு முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், படியுங்கள். ஆனால் அதை மிகவும் எதிர்பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பதில். அதாவது அமாவாசை அன்றோ, அமாவாசைக்கு 2 நாட்கள் முன்போ 2 நாட்களுக்கு பின்போ, முன்பு இல்லாட்டி பின்பு, அதுபோக இந்த ராசியை விட்டு விடுங்கள். ஏன்னா அவர்களுக்கு கிடைக்கும் அமாவாசையாக இருந்தாலும். இது மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், இந்த ராசிகள் நாளே விட்டு விடுங்கள். இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கிறது. இதை தவிர இந்த அமாவாசைக்கு முந்தின 2 நாள் பிந்தின 2 நாள் அமாவாசை என்று பிறந்தவர்கள் மற்ற ராசியில் இருந்தீர்கள் என்றால் கூடுமானவரை அவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். அப்படியே கிடைத்த 1-2 பேர்களும் கூட அதை கண்டினியூ பண்ண முடியலை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வேலையை விரைவிலே விட்டு விடுகிறார்கள். ஆகவே அதில் முயற்சி எடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிவிடக்கூடாது. இது என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், நான் பார்த்த சாதகங்களின் அடிப்படையில். பொதுவாக அதில் முயற்சிப்பதை விட தனியார் கம்பெனிகளில் நீங்கள் நல்ல சைன் பண்ணலாம். அதில் சொந்த தொழில் தொடங்கினால், சொந்தமாக வேலை செய்தால் இன்னும் பெரும் பணம் சம்பாதிக்கலாம் என்பதுதான் அதில் நமக்கு கிடைத்த ஒரு பலன். ஆகவே நண்பர்களே, படியுங்கள், நன்றாக படியுங்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் அது உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை முழுமையாக வளர்த்து கொள்ள வேண்டாம். அதை விட்டுவிட்டு மற்ற தனியார் கம்பெனிகள் முயற்சி செய்யுங்கள், சொந்த தொழிலுக்கு முயற்சி செய்யுங்கள். ஆகவே தான் அதை போடுவதற்கு ரொம்ப யோசித்தேன். சரி, இருந்தாலும் நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லிவிடலாம். ஜோதிட ரீதியாக என்ன தோன்றுகிறதோ அதை நாம் சொல்வதில் தவறில்லை என்று தான் அந்த அடிப்படையில் இந்த வெளியிட்டோம். நன்றி, வணக்கம்.